அப்போ அவர் அப்பா இருக்கும் போதே சர்க்காரிய கமிஷன் வீராணம் ஊழல் உங்களுக்கு நல்லா தெரியும். பெரிய பெரிய பைப்பு, அதுதான் சாட்சி வீராண ஊழலுக்கு. சர்க்கரை பேர ஊழல், அரிசி பேர ஊழல், பூச்சி மருந்து ஊழல், சேது சமுத்திர ஊழல். இந்த சென்னையில் டாய்லெட் பராமரிக்கிறாங்க, அதுல கூட கேவலம், அதுல கூட ஊழல். டூஜி ஸ்பெக்டர் ஊழல், டாஸ்மாக் 10 ரூபாயில் ஊழல், பல மாநகராட்சியில் பங்கு பிரிப்பதில் ஊழல், சொத்து வரி முறைகேடு ரசீதில் ஊழல். இப்படி ஊழல் ஊழல் என்று ஊழலுக்கு ஊற்றுக்கண்ணா இருப்பது திமுக. இந்தியாவில் பல அரசாங்கம் இருக்குது. திரு கருணாநிதி தமிழகத்தை ஆண்ட போது ஊழலுக்கு கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். உண்மைதானே? அது மட்டுமல்ல, இன்றைக்கு சர்க்காரிய கமிஷன்ல அந்த அறிக்கையில் அரசு ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணிச்சு திமுக அரசாங்கம். அதுல சர்க்கரை பேர ஊழல் அதுல குறிப்பிட்டிருக்காங்க. சர்க்கரையை எறும்பு தின்று விட்டது. சர்க்கரைய அந்த சர்க்கரை சாக்க கரையான் அரிச்சு விட்டது. எவ்வளவு விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கின்ற கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். இப்படி இவ்வளவு மோசமாக இருக்கின்ற கட்சி எங்களை விமர்சனம் செய்வதற்கு தகுதி இருக்குதா?